ஸோ இதோட என்ஜின் நாய்ஸ் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் லவுடாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு டீசல் வெஹிக்கிள். பெரும்பாலும் இந்த டீ போர்டு வெஹிக்கிள், டூர் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீசல் வெஹிக்கிள் தான் வாங்குவோம். ஏன்னா மைலேஜ் வந்து அப்போ தான் கூட கொடுக்கும் அப்படின்றதுனால. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து என்ஜின் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். பட் என்ஜினோட கண்டிஷன், பேக்கிங் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. 13, 14 மாடலில் இந்த மாதிரி ஒரு ஓன் போர்டு வெஹிக்கிள் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்க இந்த டீ போர்டு வெஹிக்கிளை. பட் இதை வாங்கி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்ஜின் கண்டிஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். அது ஒரு முக்கியமான விஷயம். 2 ஓனர் கிடையாது, சிங்கிள் ஓனர் கார். மற்ற கிலோமீட்டர் டீட்டெயில்ஸை நான் உள்ள இருந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மாருதி டிசைர் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஃபாக் லாம்புமே உங்களுக்கு வந்து இதில் கிடைக்குது. TN45 வெஹிக்கிள் உங்களுக்கு. ஸோ ஆர்சி புக் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வீல் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு டயருமே வந்து நல்ல டயர், நல்ல அகலமான டயர் போட்டிருக்காங்க. அண்ட் கண்டிஷனே பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து ஒரு 70% வரைக்கும் நல்லா இருக்கு. DTIS அப்படிங்கிற பேட்ச் இங்கே வந்தது பாருங்க. இதெல்லாம் குரோம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இதுவும் குரோம், இங்கேயும் குரோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டீசல் வெஹிக்கிள் உங்களுக்கு. பின்னாடி உங்களுக்கு வந்து டைல் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கு. பேட்ச் வந்துருது. ஷிஃப்ட் டிசைர் VDI அப்படிங்கிற இந்த மாடல் உங்களுக்கு கிடைச்சிருது. பின்னாடி பூட் பாருங்க, ஒரு பெரிய ஸ்பேஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 450 லிட்டர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்னி வீலுமே உங்களுக்கு வந்து அலாய் வீலோட இருக்கு பாருங்க. ஸ்டீல் வீல் கிடையாது, அலாய் வீலோட இருக்கு. அதுவுமே நல்ல விஷயம். டயர் சுமாரான கண்டிஷன் தான், பட் உங்களுக்கு வந்து அலாய் வீல் தான், அதனால ப்ராப்ளம் கிடையாது, நல்லாவே இருக்கு. ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் உங்களுக்கு. டிசைரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிரைவிங்க்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஒரு 5 பேர் போனாலும் உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டான ஒரு டிரைவிங் வந்து உங்களுக்கு. ஒரு பின்னாடி எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான கண்டிஷன்ல இருக்குங்க. அண்ட் ரியர் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் டோருமே பாருங்க, உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் அழுக்கு இருக்கு, க்ளீன் பண்ணா போயிடும். உங்களுக்கு பவர் விண்டோ ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருது. அண்ட் கீழே வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்துருது. சீட் வந்து ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன டேமேஜஸ் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் ஆஃப்டர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம். சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து டிரைவர் விண்டோ வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து 2 பவர் விண்டோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. ஸ்பீக்கர் வந்துருது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிருது. ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் உள்ளேயுமே உங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய டேமேஜஸ் இல்லை. வண்டியோட கண்டிஷன் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 2013 to 14 மாடல் டீ போர்டு வெஹிக்கிளாக விட்டது ஆக்சுவலாக கம்பெனியில். பட் இது வந்து ஓன் போர்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. ஆர்சி புக்கில் எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அதில் எந்த விதமான குழப்பமே கிடையாது. அண்ட் இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1,22,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனர் கார், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2 ஓனர், டியூவல் ஓனர்லாம் கிடையாது, சிங்கிள் ஓனர் கார். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் மற்ற எல்லா விஷயமே கரண்ட்ல இருக்கு உங்களுக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4,30,000 கோட் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். இதை வந்து நீங்கள் நேரில் வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே ஒரு நம்பர் கால் பண்ணி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்றேன். ஸோ நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட்டுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்கொயரி பண்ண போகிறீங்கன்னா நம்ம சேனலோட இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி என்கொயரி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உங்கள் நம்பரும் கொடுங்க. நான் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயிலில் வந்து நாங்கள் சிங்கம் கார்ஸ்க்கு நான் கொடுத்துருவேன். அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயமும் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மற்றபடி இந்த காரில் உள்ள எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் கையில் வந்து கார் வாங்கும்போது உங்களுக்கு பக்காவாக பேப்பர்ஸோட ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி கொடுத்துருவாங்க. அரௌண்டு வந்து ஒரு 80% வரைக்கும் லோனுக்குமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே உள்ள எல்லா கார்ஸுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கஸ்டமரோட எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, காரோட எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் லோனுக்கு வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ அதையுமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மற்றபடி இந்த காரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஜஸ்ட் இன்டீரியர் மட்டும் பாருங்கள். ஸ்டேரிங் கண்டிஷன் நல்லா இருக்குது உங்களுக்கு. அண்ட் கியர் நாப்புமே பாருங்கள் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. இங்கே ஒரு மொபைல் ஸ்பேஸ் இருக்குது, ஏசி ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஆடியோ சிஸ்டமே வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. ஏசி பர்ஃபெக்டான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. சீட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கண்டிஷனில் இருக்குது. லெதருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. அண்டு பெரிய டேமேஜஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாங்கி அப்படியே ரன் பண்ணலாம். காரை பொறுத்தவரை நல்ல கண்டிஷனில் இருக்குது. என்ஜினுமே நல்ல பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வந்து மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு யூஸ்டு காரை பற்றின ரிவ்யூட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நியூ கார் பற்றின ரிவ்யூ நம்ம சேனல் நிறையா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து பாருங்க. ஒருவேளை உங்கள் ஃபேமிலிக்கு கார்ஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு காரோட பார்ப்போம்.